உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களே, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்களை தெரிவித்துள்ளேன். இன்று வரை வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசித்து அதன் மகிமைகளை, அதில் நற்காரியங்களை, தேவனுடைய செயல்களை பார்த்தோம். ஒரே தேவன் எப்படி 7 விதமான சபைக்கு 7 விதங்களில் காட்சியளிக்கிறார், அதில் இந்த எபேசு சபைக்கு எப்படிப்பட்ட தேவனாக காட்சியளித்தார், அவளோடு பேசினார் என்பதை பார்த்தோம். அவ்வாறு பேசுகிற வேளையில் எப்படிப்பட்ட தேவன் பேசுகிறார் என்பதை பார்த்தோம். 7 பொன்குத்துவத்தில் உலாவி 7 நட்சத்திரங்களை கையில் ஏந்தி கொண்டிருக்கிற உலாவுகிறவர் சொல்கிறார்கள். 7 நட்சத்திரங்களை கையில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துகளுக்கு மத்தியில் உலாவுகிறவர் சொல்கிறதாகவும் பார்த்தோம். அவர் அந்த சபையை பார்த்து என்ன சொன்னார், நான் எழுத்துப்பூர்வமாக எழுதி காண்பித்தேன். முதலாவது அந்த சபையை பார்த்து அவருடைய நற்கிரியைகளை, நற்காரியங்களை பட்டியலிட்டார். என்றும் அதை ஒருமுறை கூட வாசிக்க கேட்போம். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும், உன் கிரியைகளையும், அந்த சபை அவருடைய செயல்பாடுகள், நடவடிக்கைகள், அந்த கிரியைகளையும், உன் பிரயாசத்தையும், பிரயாசங்கிறதுக்கு நான் உதாரணம் சொல்லியிருந்தேன். பிரயாசத்தையும், உன் பொறுமையையும், பொறுமையையும், நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறது. அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை, தங்கள் அப்போஸ்தலர் என்று பொய் சொல்கிறதை, நீ சோதித்தவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும், நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும், பொறுமையா இருக்கிறதையும், என் நாமத்தை நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்படுகிறேன் அறிந்திருக்கிறேன். 8 காரியங்கள். இந்த 8 காரியங்களும் மிகவும் நல்ல காரியங்கள். இந்த 8 காரியங்களை உடைய, இந்த 8 கிரியைகளை உடைய, இந்த 8 செயல்பாடுகளுடைய, குணங்களை உடைய ஒரு ஊழியக்காரன் நீங்க பார்க்கறது கஷ்டம். இது ஒரு விசுவாசிக்கு ஏற்ற சபை. இன்னும் சொல்ல போனால் குறை உள்ள ஒரு சபை. இவ்வளோ நற்காரியங்கள் இருந்திருக்கிறது. இவ்வளோ கடவுள் அந்த நற்காரியங்களை பார்த்து அதை நான் அறிந்திருக்கிறேன். நல்லது. இப்படிப்பட்ட 8 காரியங்களை உடைய ஒரு ஊழியக்காரன் நீ பார்க்க முடியல. பேயா இருக்கிறான். எல்லாம் ஊழியக்காரன் பேயா இருக்கான், பித்தலாட்டுக்காரனா இருக்கான், ஏமாத்துக்காரன், பொய்யன், பூச்சம் இல்லாமல் போய் புழுங்குகிறார்கள். இந்த இவ்வளவு ஊழியர்கள் விசுவாசிகள் லாய்க்கல. ஆனா இந்த எபேசு சபை ஒரு விசுவாசிகளுடைய சபை. இப்படிப்பட்ட நற்காரியங்கள் இருந்தும் குறை கண்டுபிடிப்பு தலைப்பு போட்டிருந்தாங்க. ஆக என்ன சொல்றாரு, குறை கண்டுபிடிப்பு. இந்த பேப்பர்ல நான் அந்த காரியங்கள் எழுதியிருக்கிறேன். எபேசு சபை கிரியைகள், அடுத்த வாழ்க்கை, இந்த 8 நல்ல காரியங்களை பார்த்து கடவுள் வாழ்த்துகிறார். இதற்கு ஆக 8 காரியங்கள்ல வாழ்த்திட்டு 3ஆவது தலைப்புல குறை கண்டுபிடிப்புன்னு போடுங்க. குறை அல்லது குறைகள். ஆனா இந்த சபைக்கு ஒரு குறை அவர் சொல்வார். குறைகள் அல்லது குறை. என்ன குறை, இந்த சபை என்ன குறை என்பதை இப்பொழுது வசனத்தை படிப்போம். 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. 8 நல்ல காரியங்கள். இவ்வளோ நல்ல காரியங்கள் இருந்தும் அங்கே ஒரு குறையை கண்டுபிடிச்சார். மிக முக்கியமான குறை. அதென்ன, தேவனுடைய அன்பு அங்கே துண்டிக்கப்பட்டிருக்கிறது. நீ ஆதியில் தேவனோடு கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் குறை உண்டு. இன்றைக்கு நீ நிறைய விசுவாசியை பார்க்கலாம். ஏன் இதை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க உங்களே இதுக்கு ஒப்பனையா வச்சிருக்கலாம். எப்படி என்றால், ஆதியில் சில விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த ஆர்வ கோளாறுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்வத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் இதை கேட்கிற நீங்களும் உங்களை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் அப்படிதான். ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்டவங்க
குறிப்பாங்க. காணிக்க கொடுப்பாங்க, தசமா கொடுப்பாங்க, சபைக்காரங்க ஈடுபடுவாங்க, வீட்டுக்கு கூட போக மாட்டாங்க, சபையிலே இருந்து கணக்கு வழக்கு எழுதுவாங்க, பாசு பைய தூக்குவாங்க, பாசுக்கு சாப்பாடு ஊட்டி விடுவாங்க, பாசுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, பாசு வீட்டை துடைப்பாங்க, சபையை குறிப்பாங்க, சபையை கழுவாங்க, ஆலயத்துக்கு முதல் வருவாங்க, நல்ல பாட்டு பாடி கையை தட்டி குதிப்பாங்க. இந்த பழைய விசுவாசி கூட ஆச்சரியப்பட்டுருவாங்க, என்னடா இது இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்காங்க, இவ்வளவு நல்ல காரியங்கள் செய்யலாம். இதெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில். நாள் ஆக கோயிலுக்கு வந்து நிறுத்தி விடுவான். அப்பதான் யோசிப்பாங்க, ஆஹா இன்னும் எங்க ஒரு ஆளு முதல்ல கோயிலுக்கு வருவான், சாப்பாடு ஆக்குவான், கோயிலில் சமைச்சு கொடுப்பான், காணியை கொடுப்பான், தசமா கொடுப்பான், முன்னாடி பிரசங்கம் பண்ணுவான், பாட்டை பாடுவான், கையை தட்டுவான், மியூசிக்கை போடுவான், தப்பையில் அடிப்பான் அடிப்பான், அப்புறம் வயலின் போடுவான், ஆலய பணிகளை செய்வான், ஆலயத்தை கூட்டுவான், தொடப்பான், டெக்கரேஷன் பண்ணுவான். இப்படி ஊழியக்காரன் கூட பிடிக்க மாட்டாயா. அப்படி இருந்த ஆளை எங்கேயா இப்ப காணாமங்க. ஆதியில் ஆர்வ கோலால ஆதியில் செய்த கிரியைகளை செய்யறதுக்கு ஒரு 2 வருஷம் 1 வருஷம் கூட அப்படி போறது கஷ்டம். ஒரு 6 மாசம் நல்லா இருப்பாங்க. 7வது மாசத்துல எங்கப்பா அந்த ஆளு ஒரு ஆள் இங்க இருப்பாருப்பா, காணாம அவரு எங்க போனாரு? ஆதியில் கொண்ட அன்பை விட்டார். இந்த சபை மீது கொண்ட அன்பை, அந்த ஊழியக்காரர் மீது கொண்ட அன்பை, அந்த சபை மக்களோடு கொண்ட அன்பை இவர் விட்டுருவார். நான் ஒரு உதாரணமா சொன்னேன். இவ்வளவு 8 நல்ல காரியங்கள் இருந்தும் நீ ஆதியில் கொண்ட அன்பை விட்டாய் என்று உன் பேர் ஒரு குறை உண்டுங்கிற 3வது ஹெட்டிங் பார்த்திருக்கோம். குறை உண்டு. இதுல 4 ஹெட்டிங் இருக்கு. 8 நல்ல காரியங்களை செய்துவிட்டு இப்போ பார்த்தா உண்மையிலுமே அவசியமானதை, இருக்க வேண்டியதை, மிக முக்கியமான ஒன்றை அவர் விட்டார். என்னது? இந்த நல்ல காரியங்கள் ரைட்டு தான், நீ அடிப்படையை தேவனோடு கொண்டு வந்து ஆதி கொண்டு அந்த அன்பு போச்சா, துண்டிக்கப்பட்டது. ஆதியில் நீ தேவன் பேர்ல கொண்ட அன்பை விட்டாய் என்று உன் பேர் எனக்கு குறை உண்டு. இப்ப நான் ஆதியாகமத்துக்கு போனேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களில் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தீரைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையில், இந்த வசனமும் முக்கியம், பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தர் கர்த்தருடைய சத்தத்தை, அந்த கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு விலகி தோட்டத்து விருஷங்களுக்குள்ளே ஒழிந்து கொண்டார்கள். சத்தத்துக்காக ஓடி ஒழிஞ்சிட்டான். என்னடா இது? அப்ப அந்த ஓடி ஒழியறதுக்கு முன்னாடி இருந்த சம்பவத்தை பார்க்கலாம். ஆதியாகமம் 1:26 படி தேவன் தமது சாயலாகும் தமது ரூபத்தின்படியேவும் ஒரு மனிதனை உண்டாக்குகிறார், தம் சாயலாய் தம்மை போல உண்டாக்கி அவனோடு பேசுகிறார், அவனோடு ஐக்கியப்படுகிறார். முதல் ஐக்கியம் ஆதாமுக்கும் தேவனுக்கும். அந்த ஐக்கியம், அந்த அன்பு துண்டிக்கப்படாமல் நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா தினமும் ஆதாமோடு தேவன் அங்க உலாவுவார், பேசுவார். சரி, இப்ப ஆதாமை தேட்டத்துல உலாவிட்டு இருக்கும் போது தேவன் அங்கே உலாவுவார், அவனோடு பேசுவார், ஐக்கியப்பட்டிருப்பார், ஃப்ரெண்டா நண்பனா சம்பாஷணை கொண்டிருந்தார்கள். அப்புறம் ஆதாம் தூங்க போகும்பொழுது தேவன் போயிடுவார். தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். கடவுள் நம்ம தூங்குற நேரத்துல தொந்தரவு பண்ண மாட்டார். அதுதான் சாயங்காலத்தை காலையில் கடவுளை தூங்கி பகலுக்குள்ள வேலைக்கு போய் ராத்திரி தூங்கும். இதான் தேவன் மனிதனை படைத்தவுடன் அவனுக்கு போட்ட முதல் நியமனம். அந்த ஒரு ஃபண்டமெண்டல், ஒரு 24 மணி நேரத்தை அவன் எப்படி செலவிட வேண்டும், அதில் என்ன செய்ய வேண்டும், எப்பொழுது தூங்க வேண்டும், எப்பொழுது உழைக்க வேண்டும், எப்பொழுது ஜபிக்க வேண்டும். அந்த அன்பு போயிட்டே இருக்கு, அந்த ஐக்கியம் போயிட்டே இருக்கு. சரி, இரவு தூங்கும் அவன் தனிமையா இருக்கிறான், விழித்தெழும் பொழுது அவன் தனிமையை உணர்கிறான். தூங்கும் பொழுது தேவன் அவனை விட்டு போயிடுவார். தூங்குற வரைக்கும் தேவனோடு பேசிக்கிட்டு இருப்பான். தூங்கி விழித்தவுடன் மறுபடியும் தேவனோடு ஐக்கியப்படுறதுக்குள்ள அவன் தான் விழித்தெழும்போது தனிமையை உணர்கிறான்.
அப்பொழுதுதான் அவன் தனிமையா இருப்பது நல்லதில்லை. அவன் தனிமையா இருப்பது நல்லதில்லை. அவனுக்கு ஒரு ஏற்ற துணை உண்டாக்கணும் சொல்லி அவனை நித்திரைக்குள் கொண்டு போய் அவன் விழாயிடம் எடுத்து அவனுக்கு ஏற்ற, அவன் பார்த்து ரசிக்கக்கூடிய, நேசிக்கக்கூடிய, பேசக்கூடிய, அன்பா இருக்கக்கூடிய, ஐக்கியமா இருக்கக்கூடிய, சகல விதத்திலும் ஆறுதலோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை உருவாக்கி விட்டார். மீண்டும் தேவன் அவளோடு உலாவுகிறார். ஆதாம் தனிமையாக தேவனோடு அன்பா இருந்தால், இப்ப ஏவாளோடு சேர்ந்து இருவரும் அன்பா இருக்கிறார்கள். இப்ப இரவு தூங்கிய காலையில் விழிக்கும் போது அவன் தனிமையை உணரவில்லை, தன்னோடு ஒரு துணை இருப்பதை உணர்கிறார். சந்தோஷம், மகிழ்ச்சி. இப்ப மூவரும் ஐக்கியப்பட்டு உலாவுகிறார், அன்பா இருக்கிறார்கள். பைபிள் என்ன சொன்னாரு? எங்கே 2-3 பேர் என் நாமத்தில் ஒருமனப்பட்டு கூடுவீர்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன். இதோடைய அனுபவம், முன் அனுபவம் எங்க கிடைச்சது? ஏதேன் தோட்டத்துல தனிமையா இருந்த ஆதாமோடு பேசின தேவன் இப்போது 2 பேர் ஆகிவிட்டார்கள். அப்ப 2 பேர் ஒருமனப்பட்டு அங்கே இருக்கும்போது 3வது ஆளாக தேவன் உலாவுகிறார். இருவரும் தேவனோட அன்பு கொண்டார்கள், ஐக்கியப்பட்டார்கள். அருமையா போயிட்டு எந்த கவலையும் இல்லை, எந்த குறையும் இல்லை, எந்த அவசியமும் இல்லை, எதை குறிச்சும் கவலை இல்லை. சந்தோஷமா மகிழ்ச்சியாய் போயிட்டு இருக்கிறாங்க. இப்பதான் பகலில் குளிர்ச்சியான வேளையில் இந்த இருவரோடு உலாவுகிற தேவன் அன்று ஒரு நாள் பகலில் வருகிறார். அப்ப இந்த கனியை எப்ப சாப்பிட்டாங்க? கனியை பகல்ல சாப்பிட்டாங்க, நடுராத்திரி சாப்பிட்டாங்க. ஏன்டா இந்த கனியை தேவனை படைச்சு அங்க வச்சாரு? என் கேள்விக்கு இதுவரையும் பதில் தரல. நான் நிறைய பேசியிருக்கேன், வீடியோல விட்டுருக்கிறேன், ஆரம்ப காலத்து வீடியோல பாருங்க. நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டா உங்களுக்கு பதில் சொன்னேன். இந்த கனி ஆதாமுக்கு ஏவாளுக்கு இல்ல, சாத்தான் பாம்பாகி சாத்தான் சாவடிக்க வச்சாரு. அவனுக்கு தான் மரணம், பிள்ளைகளுக்கு மரணம் இல்லை. அவங்க நாங்க ஊட்டி விட்டான், இவங்க செத்துட்டாங்க. மரணம் ஆட்கொண்டு இது சிம்பிளா இப்ப சொல்றேன், அப்படி பேசியிருந்தேன். இப்ப அதிகாலையில் இவர் கனியை தின்று பாவம் செய்தால் பகல் நேரம் வந்து விட்டது, குளிர்ச்சியான நேரம். தேவன் வருகிற நேரம் வந்துச்சு. பகல தேவன் அவரோடு இறங்கி உலாவுகிற நேரம், பகல் தேவன் அவரோடு இறங்கி அன்பு செலுத்துகிற நேரம் வந்துச்சு. விடியற் காலையில் அந்த கனியை தின்னு சாத்தான் கூட்டு போய் சாப்பிட வச்சு பாவத்தை விட்டு மறந்து உணவு போட்டான். வழக்கம் போல ஏற்கனவே அந்த கனியை சாப்பிட முன்பு வரைக்கும் தனிமையா ஆதாம் உண்டாக்கப்பட்டு தனிமையா எத்தனை நாள் இருந்தாலும் தெரியாது. அப்புறம் ஏவாள் உண்டாக்கப்பட்ட ஆதாம் ஏவாளும் தேவனோட எத்தனை நாள் கூடியிருந்தாங்க தெரியாது. அது கணக்கே வரல, கணக்கு இல்லை. இப்ப கனியை சாப்பிட்ட முதல் நாள், அந்த நிமிஷம், அந்த மணி நேரம், தேவன் வழக்கம் போல பகலில் குளிர்ச்சியான வேளையில் உலாவ வருகிறார். இவர் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். ஆதியை கொண்ட அன்பை விட்டார். அன்பில் பயம் இல்லை, அன்பில் பரிசுத்தம். அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையும் உருவாக்கிய முதற் பேராணியோ தந்தை நோக்கம் நாதி என்றோ என்னே சுவே நேசித்திரே ஏமாத்திரமானாம் இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். அன்பில் என்னை பரிசுத்தனாக்க. அருமையான பாடம். அந்த கனியை சாப்பிடுற வரைக்கும் பகலில் குளிர்ச்சியான வரையில் தேவனோடு ஐக்கியப்பட்ட அன்பாய் இருந்து கொஞ்சம் புலாவி அகல நீல ஆழ உயரம் என அறிவிக்கத்தால் இந்த அளவில்லாத அன்பை அங்கே பகிர்ந்து கொண்டார். அன்பிற்கு இலக்கணமாக ஓர் அற்புதமான வேத வசனத்தை நான் உங்களுக்கு முன் வந்து காட்ட விரும்புகிறேன். தயவு செய்து இதை கேட்டுக்கொண்டு நீங்களும் ஒரு முறை பரிசுத்த வேதாமத்தை திறந்து வாசிங்கள். ஓர் அற்புதமான ஈடு இணையற்ற விலை மதிக்க முடியாத ஓர் வசனத்தை வாசி கேட்போம். எபேசியர் 3:18-19. சகல பரிசுத்தவான்களோடு கூட, சகல பரிசுத்தவான், தேவன் பரிசுத்தமானவர். அவருடைய பரிசுத்தவான்களையும் அவர் சகல பரிசுத்தவான் என்று குறிப்பிடுகிறார் பவுல். இப்ப ஏதேன் தோட்டத்துல தேவன் பரிசுத்தமானவர், ஆதாமும் பாவம் செய்ய பரிசுத்தமா இருக்கிறான், ஏவாளும் பாவம் செய்ய பரிசுத்தமா இருக்கிறாங்க, 3 பேருமே பரிசுத்தமா இருக்கிறாங்க. அப்ப அந்த 3 பேரும் பரிசுத்தமா இருந்தா அங்க என்ன அந்த பரிசுத்தத்துடைய தன்மை, அந்த பரிசுத்தத்துக்குள் இருக்கிற சில காரியங்களை வாசி கேட்போம்.
சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவின் அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் அந்த தேவாதியோட சகல பரிபூரணத்தால் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே சகல ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இதுதான் அந்த அன்பின் இலக்கணம். அப்படி ஆதாம் ஏவாள் தேவனுடைய அன்பின் அகல நீள ஆழ உயரம், அன்பதின் அகலமும் நீளமும் உயரமும் ஆழமும் அறிந்திடவே சுத்தர்கள் ஒன்றாய் ஒரு மனதுடனே கர்த்தரை உயர்த்திடுவோம். நாம் கர்த்தரை உயர்த்திடுவோம். தேவன்பின் ஜீவியமே தெய்வதாசரு கவசியமே. தேவன்பின் ஜீவியமே தெய்வதாசரு கவசியமே. அன்பதின் அகல நீள ஆழ உயரம், இதான் ஆதி அன்பு. அனாதி தேவனுடைய ஆதி அன்பு. இந்த அன்பை ஒரே ஒரு பாவ கனியை தின்னுவிட்டு அந்த அன்பான தேவன் வழக்கம் போல இவருக்கு அன்பு செலுத்த பகலில் குளிர்ச்சியானவரை இறங்கும் பொழுது ஓட்டமாய் ஓடி ஒளிந்து போனார்கள். ஏன் அன்பை விட்டார்கள்? இந்த அன்பு துண்டிக்கப்பட்ட ஒரு தீய சக்தியினால், பிசாசினால், அழிவு கட்டாத அளவில்லாத அன்பின் அகல நீள ஆழ உயரம் என்கிற இந்த மாபெரும் விலைமதிக்க முடியாத அன்பு கொண்டிருந்த அந்த பிள்ளைகள், ஆதாம் ஏவாள் என்ற தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய ஆதி தகப்பன தாயும் தேவனோடு அப்படி அன்பு கொண்டிருந்தார்கள். அந்த ஆதி அன்பை விட்டாங்க. அதே மதம் இன்னைக்கும் இந்த எபேசு சபைக்காரங்க 8 நல்ல காரியங்கள் வச்சிருந்தாங்க. இது மாதிரி ஒரு ஊழியக்காரன், அது விசுவாசி, எபேசு சபை ஒரு விசுவாசிக்கு சமமானது. இந்த 8 காரியங்கள் விசுவாசி கிட்ட இருக்கிறது போல இன்னைக்கு ஒரு ஊழியக்காரன் 4 காரியத்தை பார்க்க முடியல. அப்படி இந்த எபேசு சபையானது 7 பொன்குத்து மத்தியில் உலாவி 7 நட்சத்திரங்கள் கையில் ஏந்தி கொண்டிருக்கிற அந்த தேவாதி தேவன் பேசுகிற பொழுது என்ன சொல்கிறார்? இப்படி 8 நல்ல காரியங்கள் உங்களுக்கு கிரியா இருக்கிறேன், எல்லாம் நல்ல காரியம் தான், ஆனால் உன் பேர் ஒரு குறை உண்டு. ஆதியில் கொண்ட அன்பை முட்டாயப்பா என்று உன் பேரில் குறை உண்டு. அன்பு போச்சு, எல்லாம் போச்சு. அன்பு இருந்தால் எல்லாம் நிலைத்திருக்கும், அன்பினால் எல்லாம் நிலையற்றதாகிவிடும். ஆகவே எபேசு சபையில் தேவன் ஒரு குறையை கண்டுபிடித்தார். இந்த குறையை சுட்டி காட்டுகிறார். நல்ல தேவன், அற்புதமானவர், அதிசயமானவர். அவருக்கு சகல துதி கடமை ஞானம் சோத்திர வளம் உண்டாயிருப்பார். நாமும் இந்த மாதிரி எபேசு சபை போல ஆதி அன்பை விட்டுவிடாமல் எப்பொழுதும் அந்த அறிவிக்கட்டாத அளவில்லாத அன்பு, தேவனுடைய அன்பின் அகல நீள ஆழ உயரம் இன்னது என்பதை அனுதினமும் அவரோடு ஐக்கியப்பட்டு அவரோடு ஒன்றுபட்டு இணைந்து அந்த அன்பை ருசிப்போமாக, புசிப்போமாக, அந்த அன்பில் வளருவோமாக, அந்த அன்பில் நிலை பெற்றுப்போமாக, நம்முடைய அன்பு துண்டிக்கப்படாதபடி காத்துக் கொள்வோமாக. நன்றி, வணக்கம். கர்த்தர் காப்பாராக. ஆமென்.